முக்கிய செய்தி, ஜனவரி மாத இறுதிக்குள் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் செய்யும் பணியை முடிக்க வேண்டும் என தாவேகா தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள். வணக்கம் சரவணன். தமிழக வெற்றி கழகம் துவங்கி ஓராண்டு ஆவதற்கு இன்னும் ஒரு மாத காலம் மட்டுமே இருக்கிறது. அதாவது அந்த கட்சி துவங்கப்படுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பா கட்சியுடைய தலைவர் அவரது எக்ஸ் தள பதிவுல சரியாக பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 அன்று வெளியிட்டிருந்தார். அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையில பல்வேறு நிகழ்வுகள், முக்கியமாக கட்சியுடைய முதல் மாநில மாநாடு நடத்தி முடிக்கப்பட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் கட்சியுடைய அடிப்படை கட்டமைப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. அதாவது மாவட்ட செயலாளர்களோ நிர்வாகிகள் பட்டியலோ இதுவரையில அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத நிலையில கிட்டத்தட்ட 3 மாதங்களாக இந்த பணிகளை பொதுச் செயலாளர் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடத்தி அந்த நிர்வாகிகளுடைய பட்டியலை பெற்று வருகிறார். இதுவரையில அந்த பட்டியல் இறுதி செய்யப்படாததையொட்டி பொதுச் செயலாளரிடம் தன்னுடைய இந்த பட்டியலை நியமனம் செய்வதற்கான நேரம் விரயம் அதிகமாக எடுத்துக்கொண்டிருப்பதாக கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளரிடம் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு முன்னதாக, அதாவது ஜனவரி மாத இறுதிக்குள்ளாக மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் என்பது இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிப்ரவரி மாதத்துல இது குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு அதே பிப்ரவரி மாதத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவருடைய கட்சியின் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல, ஏற்கனவே பல இடங்கள்ல அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல மக்களை நேரடியாக சந்திக்கும் பொருட்டு 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த பயணம் என்பது 2025ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்துல துவங்கும் என்பது தகவலாக கிடைத்திருக்கிறது. அந்த பயணத்தை பொறுத்தவரையில இதுவரையில கட்சியுடைய தலைவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் எந்த இடத்திற்கும் நேரடியாக களத்திற்கு செல்லாமல் பனையூரிலிருந்து அந்த தகவல்களையோ அல்லது அறிவிப்புகளையோ அல்லது முக்கிய பிரமுகர்கள் மற்றும் வீரர்களுக்கு தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது உள்ளிட்ட விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையிலும், அதே போல அவர்களுடைய கட்சியுடைய திட்டமிட்ட பயணத்தின்படியும் 2025 மார்ச் மாதத்திலிருந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான சூறாவளி சுற்றுப்பயணத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் மேற்கொள்ள இருப்பதாகவும், அதற்கு முன்பாகவே மாவட்ட செயலாளர்கள் தேர்வு என்பது முடிக்கப்படும். அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அவர்களது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பான திறனுள்ள நிர்வாகிகளை பகுதி கழக செயலாளர்களாக, வட்டக்கழக செயலாளர்களாக, அணி நிர்வாகிகளாக அறிவிப்பதற்கான உரிமையும் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டுக்கு குறைவாகவே நாட்கள் இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய அடித்தள கட்டமைப்பு பணிகள் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.